பயணிகளுக்கு கூடுதல் சேவை வழங்க பேருந்து எண், வழித்தட பாதை ஆகியவற்றை தெரிந்து கொள்ளும் வகையில் சென்னையின் முக்கிய இடங்களில் டிஜிட்டல் பலகை வைக்கும் சோதனை முயற்சியை போக்குவரத்துத்துறை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, இந்த டிஜிட்டல் பலகை வைப்பதனால மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும்? வணக்கம். சென்னை மாநகரில் பயணிகளுக்கு கூடுதல் சேவை வழங்கும் விதமாக பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து வருகை நேரம், வழித்தட எண் உள்ளிட்டவையை தெரிந்து கொள்வதற்காக டிஜிட்டல் பலகை வைக்கக்கூடிய நடவடிக்கையை போக்குவரத்து துறையானது செய்திருக்கிறது. இதற்கான சோதனை நடவடிக்கையாக அண்ணா சாலை, ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, எழும்பூர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் டிஜிட்டல் பலகை வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பான் கூட்டுறவு முகமை நிதியின் உதவியின் கீழ் 136 கோடி செலவில் போக்குவரத்து துறை செயல்படுத்தியுள்ள இந்த நடவடிக்கையின் பெயரில் சென்னையில் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த டிஜிட்டல் பலகை வைப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். படிப்படியாக திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு கொண்டு செல்லவும் திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.